அசாம் மாநிலத்துடைய கவுகாத்தியில இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு கோவில் தான் இந்த காமாக்கியா கோவில். இந்த கோவிலுக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இருந்து பக்த கோடிகள் செல்லுவாங்க. முக்கியமா பெண்கள் மாதவிடாய் காலத்துல இந்த கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படுறதுனால நிறைய பெண்கள் தங்களுடைய வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த கோவிலுக்கு பஸ் ஏறி, ட்ரெயின் ஏறி, பிளைட் ஏறி போகக்கூடிய நிறைய பக்த கோடிகள் இப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறக்கூடிய இடமா இருக்கிறதுனால மக்கள் அதீதமா அந்த கோவிலை நம்புறதுனால எப்ப பார்த்தாலும் அந்த கோவில்ல கூட்டமா தான் இருக்கும். முக்கியமா அந்த கோவில்ல அம்புபாச்சி மேளா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். இந்த ஃபெஸ்டிவல் என்னன்னா, அங்க உள்ள கடவுளுக்கு 3 நாள் மாதவிடாய் சுழற்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு எந்த பூஜையும் பண்ணாம நடைய சாத்தி தான் வைப்பாங்க. ஏன் குறிப்பா அசாம் மாநிலத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே புதுசா பயிர் பண்ண மாட்டாங்க, புதுசா ஒரு தொழிலும் தொடங்க மாட்டாங்க. இது காலங்காலமா அந்த ஊர் மக்களால நம்பப்பட்டுக்கிட்டு வர ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த 3 நாட்கள் முடிந்ததுக்கு பிறகு 4வது நாள் பார்த்தா அந்த அம்மனை சுத்தம் பண்ணி ஒரு பெரிய பூஜை ஒன்று அங்க நடக்கும். இந்த பூஜையை பார்க்கறதுக்காகவும் நிறைய பொதுமக்கள், நிறைய பக்த கோடிகள் அந்த கோவிலுக்கு படையெடுத்து செல்வது இப்பவும் வாடிக்கையா தான் இருக்கு. குறிப்பா அந்த 3 நாட்கள்ல அந்த நடை சாத்தப்பட்டுச்சுன்னா அங்க செல்லக்கூடிய பக்த கோடிகள் என்ன பண்ணுவாங்க, சுத்து வட்டாரத்துல எங்கெங்கெல்லாம் கோவில்கள் இருக்கோ அங்கெங்கெல்லாம் போயிட்டு சில பரிகாரங்களையும் அவங்களுடைய வேண்டுதல்களையும் முன் வைப்பாங்க. குறிப்பா அந்த காமாக்கியா கோவில்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஜெயதுர்கா அப்படின்ற ஒரு கோவில் ஒன்று இருக்கு. இந்த கோவிலுக்கும் இந்த காமாக்கியா கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதிகம் பேர் சென்று வணங்கி வருவது வழக்கம். அப்படிதான் சரியா ஜூன் 19, 2019 அன்னைக்கு கூட்டமா மக்கள் அனைவரும் விடியற்காலை நேரத்திலேயே அந்த கோவிலுடைய நடை எப்ப திறப்பாங்க அப்படின்னு நீண்ட நேரமா அந்த வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு பெரிய பூதாகரமான அதிபயங்கரமான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குங்கிறது அந்த நேரத்தில் அவங்க யாருக்கும் தெரியல. கோவில் கதவை திறக்கணுங்கிறதுக்காக வேக வேகமா வந்த அந்த கோவிலுடைய பூசாரி ரொம்ப பரபரப்போடையும் அங்க இருக்கிற மக்களை பார்த்து ஒழுங்கா நில்லுங்க, சத்தம் போடாம இருங்க அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்படிச்சபடியே தான் அன்னைக்கு அவர் அந்த டோரை திறந்திருக்காரு. அவரு அந்த டோரை திறந்த ஒரு சில நேரத்திலேயே அந்த மக்கள் எல்லாரும் தெரிச்சபடியே அந்த கோவிலுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. பட் இப்படி மக்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் அதே கோவிலுக்கு ரெகுலரா வரக்கூடிய, முக்கியமா அந்த கோவிலுடைய அர்ச்சகர்கள், அந்த கோவிலை சுத்தி கிளீன் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு எல்லாரும் இந்த மக்கள் கூட உள்ள வந்த பிறகுதான் ஒரு கொடூரமான ஒரு காட்சியை அங்க இருந்த கல் மண்டபத்துல பாக்குறாங்க. அப்படி அந்த கல் மண்டபத்துக்கிட்ட ஒரு பூசாரி போய்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த படிக்கட்டோடைய லேண்டிங் ஏரியா கிட்ட யாரோ ஒரு பொருளை போர்வையால போர்த்தி வச்ச மாதிரி இருந்திருக்கு. என்னடா அது வித்தியாசமா இந்த இடத்துல கிடக்கே, நேத்தி கூட இதை நம்ம பார்க்கவே இல்லையே, யாரு இந்த இடத்துல வந்து இதை போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக பார்வையோட கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அந்த போர்வையை சுத்தி ரத்தம் கசிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் மிரண்டு போய் நிற்கிறார். அந்த போர்வையை எடுக்கலாமா வேணாமா என்ற எண்ணம் அவருடைய மனசுக்குள்ள 1000 முறை ஒழிச்சிருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிறது ஒரு சடலம் தான், எந்தவித அசைவும் இல்லாம கிடக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை திறந்து கூட பார்க்காம உடனடியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்த விஷயங்களை சொல்லி சீக்கிரமாவே வர வச்சிருக்காங்க. போலீஸ் ஆபீசருமே சம்பவ இடத்துக்கு வந்து அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற மொத்த ஆட்களையுமே வெளியில அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த கம்ப்ளீட்டா சீல் பண்ணி போத்தி இருக்கிற அந்த போர்வையை விளக்கிட்டு பார்க்கும்போது தான் ஒரு 60ல இருந்து 65 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தலை இல்லாம முண்டமா அந்த இடத்துல கொடூரமான முறையில ஆட்டை பலி கொடுத்தா எந்த மாதிரி ஆடு கிடக்குமோ அந்த மாதிரி கிடக்கிறத பார்த்துட்டு போலீஸே ஒரு நிமிஷம் மிரண்டு போயிருந்திருக்காங்க. அவங்க இறந்து கிடக்கிற அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு இடத்துல ஏதோ ஒரு டிராயிங் ஒன்று வரையப்பட்டிருக்கு. அந்த இடத்துல கரெக்டாக அந்த பெண்ணை உட்கார வச்ச மாதிரியும் அதை சுற்றி நிறைய பூஜை பொருட்கள் சதர்னபடி கிடக்கிறதையும் அந்த பூஜை பொருட்கள் மேலே இந்த ரத்தம் தெரிச்சிருக்கிறத பார்த்துட்டு சம்திங் இந்த இடத்துல ஏதோ ஒரு நரபலி ஒன்று நடந்திருக்கு. இவ்வளோ மக்கள் கூடியிருக்கிற இந்த ஏரியாவில் யார் இதை பண்ணா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் தான் போலீஸுக்கு அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சுது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய அந்த இடத்துல இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க சாதாரணமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் யாருன்னு நம்ம போய் கண்டுபிடிப்போம் அப்படின்ற ஒரு பேரதிர்ச்சியோட தான் இந்த வழக்குக்கான அடுத்த ஸ்டெப்பை போலீஸ் எடுத்து வச்சாங்க. அன்னைக்கு அந்த கல் மண்டபத்தில் இறந்து கிடந்த முண்டமில்லாத பெண்மணி யாரா இருக்கும்? போலீஸ் அந்த பெண்மணி யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்களா இல்லையா? லட்சக்கணக்கான பக்த கோடிகளுக்கு மத்தியில் கில்லரை போலீஸ் அதிகாரிகளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா இல்லையா? 2019 மொத்த வட இந்தியாவுமே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
அந்த கோவிலுக்குள்ள தலை இல்லாம கிடந்த பெண் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் நீங்க லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் காலை 10 மணிக்கெல்லாம் ஃபாரன்சிக் ஆஃபீஸர், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்லாம் சம்பவ இடத்துக்கு வர வச்சு அந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையுமே சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த கிரைம் சீன் எப்படி இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே வெவ்வேறு ஆங்கிள் போட்டோஸ் எடுக்கிறாங்க. குறிப்பா அங்க சதறி கடந்த அந்த பூஜை பொருட்களும் அந்த பூஜையில என்னென்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே ரொம்ப நுட்பமா நுண்ணியமா இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சடலத்துல தலை இல்லாததுனால இந்த பெண்மணி யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல. எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படின்ற குழப்பத்தோடையே அந்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மருத்துவர்களும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கு ஒரு 55 இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கலாம், ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க இறந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் அந்த கிரைம் சீன்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தீவிரமா தேடி பார்க்கறாங்க. ஆனா இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய எந்தவித லீடுமே போலீஸுக்கு கிடைக்காம போகுது. குறிப்பா அந்த கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ்ல மட்டும்தான் சிசிடிவி இருக்கு. அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது கூட புதுசா நள்ளிரவு நேரத்தில் யாரும் நுழைஞ்ச மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கோவிலை சுற்றி இருக்கிற மற்ற பாதை வழிகளாவோ அப்படி இல்லைன்னா சீக்கிரட்டான பாதை வழியாக தான் இந்த பெண்மணியை இங்கே அழைச்சிட்டு வந்து யாரோ ஒரு குரூப் பலி கொடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீஸ் அதிகாரிகள் வர ஆரம்பிச்சாங்க. பட் மற்றபடி அந்த நேரத்தில் இந்த பெண்மணி யாரு, இவங்களை யாரு கொலை பண்ணாங்க அப்படின்ற எதையுமே போலீஸ் ஆஃபீஸரால் அந்த நேரத்தில் கண்டே பிடிக்க முடியல. இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமை கூட ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணுதுன்னா சுத்து வட்டாரத்தில் யாராவது இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அங்க அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகுறாங்களா, அவங்கள காணோன்னு யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு சர்க்குலர் ஒன்று போகுது. பட் அப்படி சர்க்குலர்லாம் அனுப்பி தேடி பார்த்தாலும் கூட எந்த ஸ்டேஷன்ல இருந்தும் இவங்களுக்கு கிடைச்ச அந்த சடலத்துக்கு கூட மேட்ச் ஆகிற மாதிரியான எந்தவித டீட்டெயிலும் போலீஸுக்கு கிடைக்காமலே போகுது. இப்படியே நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருடங்கள் ஆகுதே தவிர இந்த வழக்குல எந்தவித லீடுமே கிடைக்காம போலீஸ் அதிகாரிகள் திணற ஆரம்பிச்சாங்க. பட் அசாம் போலீஸுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவா தான் பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளோ பக்த கோடிகள் கூடியிருந்தவங்களுக்கு மத்தியில தான் இந்த நரபலி சீக்கிரட்டா இருட்டுல நடந்திருக்கு. ஸோ இதனால பொதுமக்கள் கிட்டையும் ஒரு பயம் இருந்ததுனாலையும் போலீஸ் அந்த கிரைம் நடக்கிற இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருந்திருந்தாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல என்ற இயலாமையோடைய குற்ற உணர்ச்சியும் உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. இதனால அடுத்த கட்டமா என்ன பண்றாங்கன்னா அந்த கோவிலுக்கு அந்த உள்ளூர் மாநிலத்தில இருந்து மட்டும் வராம வெளி மாநிலத்தில இருந்தும் ஆட்கள் வராங்க அப்படிங்கிறதுனால எந்தெந்த மாநிலங்கள்ல இருந்து குறிப்பா பெண்கள் வராங்க அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த மாநிலங்களில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இவங்களுக்கு கிடைச்ச அந்த பெண்ணோடைய அங்க அடையாளத்தை எல்லாத்தையுமே அனுப்பி வச்சு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு, இந்த தேதியில இந்த டைம்ல யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அப்படி செக் பண்ணி பார்த்தாலும் அதுவுமே போலீஸுக்கு ஒரு ஃபெயிலியரை தான் கொடுத்துச்சு. இப்படியே நாட்கள் உருண்டோடிக்கிட்டே இருக்கு. போலீஸ் இந்த வழக்கில் யாரை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு குழம்பி போயிருந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லீடு ஒன்று கிடைக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா சரியா ஜனவரி மாசம் 2023 வாக்குல சுரேஷா அப்படின்ற ஒருத்தர் அசாம் மாநிலத்துடைய பக்கத்து மாநிலமான வெஸ்ட் பெங்கால்ல உள்ள ஹியூக்லி அப்படின்ற மாவட்டத்தில் இருந்து இந்த கவுகாத்தி போலீஸை கான்டாக்ட் பண்ணி, சார் இந்த மாதிரி என்னுடைய 64 வயது நேர்ந்த அம்மாவான சாந்திஷா ஜூன் மாசம் 2019 வாக்குல இந்த அம்புபாச்சி மேலா ஃபெஸ்டிவலை பார்க்கறதுக்காக இங்க வந்தாங்க. ஆனா அவங்க ரிட்டர்ன் வீடு வரவே இல்லை. நான் ஆரம்பத்துல அவங்க என்னுடைய ஊர்லயே தான் காணாம போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். ஆனா நீண்ட நாட்கள் ஆகியுமே அவங்கள எங்களால கண்டே பிடிக்க முடியல. மேற்கொண்டு என்னுடைய அம்மாவுக்கு ஆன்மீக யாத்திரை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அடிக்கடி வீட்டுல கூட சொல்லாம அவங்க எங்க வேணாலும் போயிட்டு வருவாங்க. எவ்வளவு தூரம் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்க. நாங்களும் எங்களுடைய அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், பணம் கேட்டா மட்டும் கொடுத்துருவோம். ஆனா இந்த முறை போனவங்க வீடு வந்து சேரவே இல்லை. நான் ரொம்ப நாட்களா பல இடங்கள்ல தேடி பார்த்தும் கிடைக்காததுனால அப்படி எங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு முறை யோசிச்சப்பதான் என்கிட்ட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் அம்புபாச்சி மேலா ஃபெஸ்டிவலை பார்க்கறதுக்காக ஒரு நாள் கவுகாத்திக்கு போகணும், அது என்னைக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. நானும் 2-3 வருஷம் கழிச்சு நல்லா யோசிக்கும் போது தான் இவங்க சொன்ன இந்த விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக்காக ஆரம்பிச்சுது. அதனால தான் இப்போதைக்கு என்னுடைய அம்மாவை தேடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு.
ஏற்கனவே அவங்க எடுத்து வச்சிருந்த போட்டோஸ், இறந்து கிடந்தப்போ அவங்க போட்டிருந்த அணிகலங்கள் மற்றும் உடைகள் எல்லாத்தையுமே இந்த பையன் கிட்ட காட்டி இது உங்களுடைய அம்மாவுடையதா அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. அவருமே நல்லா ஒத்து பார்த்துட்டு ஆமா சார் என்னுடைய அம்மா மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த சுரேஷா தன்னுடைய தம்பியை வர வச்சு காட்டும் போதுதான் அந்த தம்பியுமே ஆமான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தம்பி கிட்ட இருந்து டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இறந்து போனது தன்னுடைய அம்மா தான் அப்படிங்கிறத போலீஸ் கிட்ட ரொம்ப திட்டவட்டமா தெள்ள தெளிவா சொல்ல ஆரம்பிச்சாரு. ஃபைனலி போலீஸ் ஆபீசருக்கு 4 வருஷம் கழிச்சு அந்த கோவில்ல பலி கொடுக்கப்பட்ட 64 வயது நேர்ந்த சாந்திஷாவை ஐடென்டிஃபை பண்ணாங்க. இப்போ இறந்து போனது யாருங்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சிட்டு இப்போ அவங்க எப்படி இந்த ஊருக்குள்ள வந்தாங்க, யாரு இவங்களை இந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்தா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு போலீஸ் நினைச்சாங்க. மேற்கொண்டு அவங்க கேங்கா வந்தாங்களா அப்படி இல்லைன்னா தனியா டிராவல் பண்ணி வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கூட விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்துச்சு. இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட விசாரணை பண்ணதுல அவங்க போன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களா எப்போ வீட்டுக்கு வருவாங்களோ அப்பதான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதனால போலீஸுக்கு என்னதான் அந்த பெண்மணியோடைய ஊர் அட்ரஸ் பேரெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க கிட்ட அந்த மொபைல் போன் இல்லாதது இன்னும் ஒரு பெரிய சிக்கலை இந்த வழக்கில் ஏற்படுத்த ஆரம்பிச்சது. பட் இருந்தாலுமே போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய முயற்சியை கைவிடலன்னு கூட சொல்லலாம். அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் இருந்து இந்த கோவிலுக்கு வராங்க, குறிப்பா இந்த வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வரக்கூடிய பக்தர்கள் எங்கெங்க யாரை போய் மீட் பண்றாங்க, எந்த நேரத்தில் குறிப்பா வராங்க, அந்த கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் யாரெல்லாம் மீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஜென்ரலா வெளியில இருந்து ஒரு பார்வை ஒன்று பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி பல நாட்கள் பெண்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணதுல தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா அந்த காமாக்கியா கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க வெளியில இருக்கிற பல ஜோசியரை போய் பார்க்கறாங்க. அப்படி பார்த்ததுக்கு பிறகு அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லி ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா அந்த பரிகாரத்துக்காக ஒவ்வொருத்தரும் நிறைய பூசாரிகளை பார்க்கறதுக்காக போறாங்க. அதே சமயம் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் அந்த ஜெயதுர்கா மற்றும் இந்த காமாக்கியா கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ல தான் தங்குறாங்க. அந்த ஹோட்டல் ரூமுக்கு ஒரு டீம் போயிட்டு யாரெல்லாம் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அந்த ஜூன் மாசம் 2019 இங்க வந்திருக்கா, அவங்களுடைய அட்ரஸ் என்ன, அவங்களுடைய மொபைல் போன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டையே போலீஸ் அதிகாரிகள் கலெக்ட் பண்ணாங்க. மேற்கொண்டு இந்த சம்பவம் நடந்து ஒரு 4 வருஷத்துக்கு மேல ஆயிட்டதுனால போலீஸ் ஆபீசரால அந்த நேரத்தில் சிசிடிவியுமே கலெக்ட் பண்ணவே முடியல. பட் இந்த லிஸ்ட்டை போலீஸ் அதிகாரிகள் ஒரு பக்கம் சேகரிக்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் அந்த ஜோசியம் பார்க்குற ஆள் வந்து எந்தெந்த பூசாரிக்கெல்லாம் இந்த பெண்களை சஜஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்டையே எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஜோசியருடைய லிஸ்ட், இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பரிகாரங்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த சாமியார் மற்றும் பூசாரிகளுடைய லிஸ்ட். இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை எடுக்க எடுக்க பேர் நீண்டுகிட்டே போகுது. ஏன்னா லட்சக்கணக்கில் அந்த ஊருக்கு மக்கள் வரதுனால ஒரு பக்கம் ஜோசியருடைய லிஸ்ட்டும் பெருசா இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த பூசாரிகளுடைய லிஸ்ட்டும் பெருசா இருக்கு. இதனால போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த லிஸ்ட்ல யாரு வந்து மாந்திரிகம் செய்வாங்க, மாந்திரிகம் செய்யக்கூடிய பூசாரிகள்லாம் யாராரு, அதை வந்து இந்த ஜோசியர்கிட்ட விசாரணை பண்ணுனா நமக்கு ஏதாவது லீடு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜோசியர்கிட்ட போய் விசாரணை பண்ணும்போது அவன் என்ன சொல்றான்னா அவங்களுடைய தொழில் விசுவாசத்தினாலையும் இந்த பூசாரிகள் கிட்ட இருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த ஜோசியருக்கெல்லாம் வரதுனால அவங்கள காட்டி கொடுக்கறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. ஸோ இதனால போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம பித்து பிடிச்சி இருந்த நேரத்துல தான் இன்னொரு ஸ்டெப்பை தைரியமா எடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி துப்பாக்கி படத்துல விஜய் வந்து தன்னுடைய தங்கச்சியை தீவிரவாதி கிட்ட அனுப்பி அந்த கேங்கை பிடிப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு ட்ரிக்ஸை தான் போலீஸ் அதிகாரிகள் இந்த கேஸ்லயுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பாக இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கிற வீடுகளில் உள்ள பெண்களாக பார்த்து அவங்க எல்லாரையுமே இந்த ஆப்ரேஷனுக்குள்ளே இறக்குறாங்க. அதாவது வெளியில் இருந்து ஒரு பக்தர்களாக போனால் கண்டிப்பாக அவங்கள பற்றின சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக அந்த கிரைம்ஸில் எந்த மாதிரியான பூஜை கடைபிடிக்கப்பட்டிருந்துச்சோ அந்த மாதிரியான பூஜை யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை போலீஸ் அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த டீம்ல இருந்த போலீஸ் ஆபீசருடைய குடும்பத்து பெண்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஆபரேஷனுக்குள்ள இறங்குறாங்க. நிறைய பேர் அந்த காமாக்கியா கோவில்ல பூஜைகள் முடிச்சதுக்கு பிறகு அங்க உள்ள ஜோதிடர்களை போய் பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் பரிகாரம் பண்றதுக்காக சில பூசாரிகள் எல்லாருமே போய் பார்க்கறாங்க. இது எல்லாமே 2-3 வருஷம் கிட்ட வாட்ச் பண்ணி தான் இந்த ஆபரேஷனுக்குள்ளேயே போலீஸ் இறங்குனாங்க. ஸோ அப்படி அந்த ஜோதிடர் கிட்ட இருந்து அடுத்து பூசாரிகள் கிட்ட வரும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூவை கணவன் மனைவி வேஷத்துல போயிருந்த ஒன் ஆஃப் த போலீஸ் ஆபீசர் நோட் பண்ண ஆரம்பிச்சாரு.
அது என்னன்னா 65 வயது நேர்ந்த கானு தந்திரி அப்படின்ற ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக கணவன் மனைவி வேஷத்துல இருக்கிற போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் பக்தர்கள் கூட கலந்தபடி எல்லா பூசாரிகளையும் பார்க்க போற மாதிரி தான் அவங்களும் போயிருந்திருக்காங்க. அப்போ அவர்கிட்ட வந்து இன்டைரக்டா போட்டு வாங்குற மாதிரி, அதாவது நரபலி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த கணவன் மனைவி 2 பேரும் சொல்லி இருந்திருக்காங்க. அதாவது இறந்து போன ஆன்மாவை மறுபடியும் நம்ம கிட்ட பேச வைக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, அதுக்கு ஏதாவது பூஜை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அந்த நேரத்தில் அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, நம்ம 2 பேரும் பேச வேண்டியது நிறைய இருக்கு, அதனால என்னுடைய நம்பரை எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்ணலாம், அங்க வந்து உங்களுக்கு தேவையான பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் மஃப்டியில இருக்கிற போலீஸுக்கு அந்த நேரத்தில் சந்தேகம் வருவதற்கு காரணம் என்னன்னா, அவர் வச்சிருந்த சில பூஜை பொருட்கள் எல்லாமே கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச பூஜை பொருட்கள் கூட பக்காவா மேட்ச் ஆக ஆரம்பிச்சது. அதே பேட்டர்ன்ல இருந்ததுனால போலீஸுக்கு இந்த கானு தந்திரி மேல ஒரு சந்தேகம் மேல ஆரம்பிச்சது. இதனால அந்த கானு தந்திரி கிட்ட இருந்து வாங்கப்பட்ட மொபைல் நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி சம்பவம் நடந்த நேரத்துல இவருக்கு யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்க, இவர் எந்த லொகேஷன்ல இருந்தார் அப்படிங்கறத செக் பண்ணி பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவர் வேற எங்கேயும் உஷாராகி எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக 2 போலீஸ் ஆபீசரை மஃப்டில பக்தர்கள் கூட கலந்து அவரை தொடர்ந்து வாட்ச் பண்ண வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அவருடைய கால் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல பல பக்தர்கள் அவருக்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா இவர் கால் பண்ணது பார்த்தா ஒரு சில ஆட்களுக்கு மட்டும்தான். அதுல முக்கியமான ஒரு ஆள் தான் இந்த சுரேஷ் பாஸ்வான். இந்த சுரேஷ் பாஸ்வானுக்கு 62 வயசாகுது. இவன் அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய சில சாமியார்களுக்கு காவலாளியாகவும் அவங்க சொல்ற வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆளாகவும் இருந்திருக்கான். அந்த நேரத்தில் அந்த சுரேஷோடைய நம்பரை போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்ததுல மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. ஆனா இந்த சுரேஷ் வந்து வேற யார்கிட்டலாம் பேசியிருக்கான் அப்படிங்கிறத அந்த லிஸ்ட்டை எடுக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா பர்டிகுலரா அந்த கிரைம் நடந்த தேதின்னு சொல்லப்பட்ட ஜூன் 18 ஜூன் 19ஆம் தேதி அன்னைக்கு இவங்களுடைய மொபைல்ல எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் உன்னிப்பா போலீஸ் கவனிச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்படி செக் பண்ணதுல இந்த சுரேஷ் அன்னைக்கு யாருக்கு கால் பண்ணியிருக்கானா, மட்ட பிரசாத் என்கின்ற மாதேஸ்வரி கிரி அப்படின்ற ஒரு சாமியாருக்கு தான் இவன் கால் பண்ணியிருந்திருக்கான். இப்போ இந்த சாமியாருடைய மொபைலை செக் பண்ணி பார்த்ததுல அது ஆன்ல தான் இருக்கு. அதுவும் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஒரு கோவிலை காட்டிருக்கு. இமிடியேட்டா போலீஸோடைய ஒரு டீம் வந்து அந்த மட்ட பிரசாத் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அந்த கோவில்ல ஒரு பெரிய குருஜி மாதிரியே இருந்திருக்கான். பட் இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் என்ன ஏதுன்னு கேட்காம அவனை கைது பண்ணி தங்களுடைய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல அந்த சாமியாரை விசாரணை பண்ணும்போது தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, சாந்திசாவை எப்படி பார்த்தாங்க, சாந்திசாவுக்கு எதனால அப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணாங்க, யார் அதை பண்ண சொன்னது, பண்ணதுக்கு அப்புறம் இவங்க எங்கெங்க போனாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம அந்த சாமியார் சொல்ல ஆரம்பிச்சான். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா என்ற பகுதியை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் தான் 52 வயது நிறந்த இந்த பிரதீப் பதாக். இந்த பிரதீப்புடைய சகோதரன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். அவனுடைய ஆன்மா சாந்தி அடையல அப்படின்னு சொல்லிட்டு சில பூஜைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சாமியார்களை பார்க்க ஆரம்பிச்சான். அப்படி பார்த்தா அந்த சாமியார்கள்ல ஒருத்தன் தான் இந்த மட்ட பிரசாத். இந்த மட்ட பிரசாத் என்ன பண்றானா, அவனை பிரெயின் வாஷ் பண்ணி நீ நரபலி கொடுத்தாதான் உனக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கும், இல்லைன்னா அந்த ஆன்மா உன்னை சும்மாவே இருக்க விடாது, உன்னை தொழிலையுமே பாதிக்கும் அப்படின்ற மாதிரி டைரக்டாவே அந்த பூஜை பண்றதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். அதே நேரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் கிட்ட அழைச்சிட்டு போறான். அவர் அந்த பூஜைகள் சடங்குகள் எல்லாத்தையுமே பண்ணுவாரு, அதுக்கான ஆளையுமே அவரே ரெடி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மட்ட பிரசாத் தான் இந்த பிரதீப் அழைச்சிக்கிட்டு கானு தந்திரி அப்படின்ற ஒரு ஆளை போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கானு தந்திரி இந்த பிரதீப் கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கினதாகவும் அதன் பிறகுதான் இந்த கானு தந்திரி சுரேஷுங்கிற அந்த லோக்கல் உதவியாளராக இருக்கக்கூடிய அந்த ஆளுக்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு பெண்ணை மயக்கி நம்ம கிட்ட எடுத்துட்டு வா, அவங்களுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும், பூஜைக்கு பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் இந்த சுரேஷ் வந்து அந்த காமாக்கியா கோவிலுக்கு போயிட்டு வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பெண்களா பார்த்து நோட்டமிட ஆரம்பிச்சான். குறிப்பா கூட்டம் கூட்டமா யாரெல்லாம் போறாங்க, தனியா யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நோட் பண்ண ஆரம்பிச்சான். அப்படி நோட் பண்ணதுல தான் இந்த சாந்திங்கிறவங்க கோவில்ல பிரார்த்தனையை முடிச்சிட்டு ஒரு ஜோதிடரை பார்த்திருக்காங்க. அந்த ஜோதிடர் ஏதோ சொல்லிட்டதுனாலையும் ஏதோ பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டதுனால ரொம்ப ஒடுங்கி போய் சோகமான முகத்தோட நடக்க ஆரம்பிச்சாங்க. இவங்கள நோட் பண்ண இந்த சுரேஷ் என்ன பண்ணியிருந்திருக்கான், இமிடியேட்டா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கான பரிகாரம் எல்லாத்தையுமே நாங்களே பண்றோம், அதுவும் ஃப்ரீயாவே பண்றோம், நான் இப்போதைக்கு ஒரு சாமிஜி
கிட்ட அழைச்சிட்டு போறேன், அவரை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதன் அடிப்படையில் தான் இந்த சுரேஷ் சாந்தி அழைச்சிக்கிட்டு இந்த கானு தந்திரி கிட்ட போறான். அப்போ நீங்க அதிகாலை 3 மணிக்கெல்லாம் இங்க வந்துருங்க, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பூஜை பண்ணா மட்டும்தான் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. அதன் அடிப்படையில் அந்த பெண்மணியுமே ஜூன் 18, 19 நள்ளிரவு வாகல இந்த சுரேஷோட வந்திருக்காங்க. அப்போ அந்த கோவிலை சுத்தி இருக்கிற ஒரு மலைப்பகுதி கிட்ட இவங்க எல்லாரும் மீட் பண்றாங்க. அதன் பிறகு இவங்க கார்லயோ நடந்து வந்துகிட்டு இருந்த நேரத்திலயோ போலீஸை கூட பாக்குறாங்க. ஆனா பாக்குறதுக்கு எந்தவித சந்தேகமும் வராததுனால பக்தர்களும் சுவாமியார்களும் சாதுக்களும் தான் போறாங்க அப்படின்னு நினைச்சு போலீஸோடைய கண்ணிலுமே சிக்காம சீக்கிரட்டா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாதை வழியா இந்த ஜெயதுர்கா கோவிலுக்குள்ள அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த பெண்மணிக்கு சாராயம், கஞ்சா போன்ற பொருட்கள் கொடுக்கப்படுது. அப்போ இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, போதையில இருக்கும்போது தான் அந்த பூஜை நம்ம பண்ணும்போது நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணியை பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த பெண்மணிக்கான பூஜைகள் எல்லாமே அன்னைக்கு நடத்தப்படுது. குறிப்பா இந்த சுரேஷுங்கிறவன் அந்த கோவிலில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டில் நின்னபடி யாராவது வராங்களா போறாங்களா அப்படிங்கிறத நோட் பண்றான். இன்னொரு பக்கம் இந்த கானு தந்திரிங்கிறவன் அந்த பூஜைகளை பண்ண ஆரம்பிச்சான். இந்த கானு தந்திரிக்கு உதவியா இருக்கிறதுக்காக மட்ட பிரசாத் மேற்கொண்டு அவனுடைய நண்பனான பையாரா மௌரியா அப்படின்னு இந்த 2 பேரும் பூஜை நடக்கிற இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த கானு தந்திரி ஏற்கனவே திட்டமிட்டபடி ஒரு பெரிய கத்தியுமே இந்த பையாரா மௌரியா கிட்ட கொடுத்திருந்திருக்கான். அப்போ அந்த பெண்மணி நல்லா அசந்து போதை தலைக்கேறினதும் இந்த மட்ட பிரசாத் அந்த பெண்ணுடைய கையையும் காலையும் சேர்த்து பிடிச்சிருக்கான். அப்போ படுத்திருந்த அந்த பெண்மணியோடைய தலைய இந்த பையாரா மௌரியா ஓங்கி ஒரே வெட்டா வெட்டி அந்த பூஜையில பலி கொடுக்கவும் செஞ்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியார்கள் எல்லாரும் அந்த தலையை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பெண்மணியோடைய சடலத்தை போர்வியால் போத்திட்டு அங்கேருந்து சீக்கிரட்டான ஒரு பாதை வழியாக போயிட்டாங்க. அதன் பிறகு அந்த தலையை பிரம்மபுத்திரா நதிக்கரையில் தூக்கி போட்டு பிரதீப் சொன்ன அந்த பரிகாரத்தை அவங்க நிறைவேற்றமும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வழக்கம் போல் அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த இடம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால பொதுமக்கள் நிறைய பேர் கூடுறதுனால யாருக்கும் யார் மேலேயும் சந்தேகம் வரல. போலீஸாலையும் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. உஷாரா இவங்க மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போனால் சிசிடிவியில் மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இந்த கோவிலுக்குள்ள இருட்டு நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சி திட்டம் போட்டு அப்பாவியான இந்த சாந்தியை கொடூரமான முறையில் போதையேற்றி தலையை வெட்டி கொலை பண்ணியிருக்கானுங்க. அவனுங்க கும்புற அந்த கடவுளை கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஏற்றுக்காது. எவ்வளோ பெரிய ராட்சசன்னு யோசிச்சு பாருங்க. பணத்துக்காகவும் அவனுங்களுடைய அந்த மூட நம்பிக்கையினாலையும் எவ்வளோ பெரிய கொடூரத்தை அந்த பெண்மணிக்கு பண்ணியிருக்கானுங்கன்னு பாருங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த சுரேஷுங்கிறவனை ஒரு சுடுகாட்டில் கைது பண்ணுறாங்க. பிரதீப்பை உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு போயிட்டு கைது பண்ணுறாங்க. பட் அவனுடைய பழைய நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலும் வேற யார்கிட்ட அவன் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கான் அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த ரிலேட்டிவோடைய நம்பருக்கு இந்த பிரதீப் கால் பண்ணியிருக்கானா அப்படின்னு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்ததுல ஃபைனலி அவன் போலீஸ்கிட்ட சிக்க ஆரம்பித்தான். அதே சமயம் கானு தந்திரிங்கிறவன் அதே இடத்துல மாட்ட ஆரம்பித்தான். இன்னொரு பக்கம் மட்டப்பிரசாத்தை அந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து கைது பண்ணிட்டு வந்தாங்க. அவனுடைய நண்பனான அந்த பையாரா மௌரியாவையுமே ஒரு இடத்துல போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணாங்க. ஃபைனலி இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய மூட நம்பிக்கை எவன் எக்கேடு கெட்டா என்ன, எவன் உயிர் போனா என்ன அப்படிங்கிற வரைக்கும் யோசிக்குதுன்னா பார்த்துக்கோங்க. பட் கண்டிப்பாக இவனை மாதிரியான போலி சாமியார்களுக்கு என்னதான் ஜெயிலில் தள்ளி கழி திங்க வச்சாலும் அவங்களுக்கு குடும்பம் குட்டி அப்படின்னு எதுவுமே இல்லாததுனால எதை பற்றியுமே அவனுங்க கவலைப்பட போகிறதே கிடையாது. ஒருவேளை ஜெயில் தண்டனை கொடுத்தா கூட அங்கே உள்ள கைதிகளையுமே இதே மாதிரி தான் பிரெயின் வாஷ் பண்ணி மூட நம்பிக்கையை விதைக்கிறத தங்களுடைய தொழிலாகவே பார்ப்பானுங்க. கோவிலுங்கிறது பாதுகாப்பான இடமா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி தான் சாந்திசா இவங்க கூட அன்னைக்கு போயிருந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு அப்படி ஒரு சாவு வரும் அப்படிங்கிறத அவங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. கடவுள் மேலே நம்பிக்கையும் அதீத நம்பிக்கையும் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த நம்பிக்கை எப்போ மூட நம்பிக்கையா ஆகுதோ அப்போதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மனசார வேண்டுறோம், ஒரு விஷயத்துக்காக ஏங்குறோம், கடவுளுக்கு கோரிக்கையா வைக்கிறோம் அப்படின்னா அதோட அதை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்முடைய வேலைகளை நேர்மையா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கான இடம் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல கண்டிப்பா உங்களை வந்து சேரும். அது பணமா இருக்கட்டும், உங்களுடைய பதவியா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆசைகளா இருக்கட்டும், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்கும். பட் அதை விட்டுட்டு இந்த மாதிரியான மூட நம்பிக்கையான விஷயங்கள் செய்யறதுனால கடவுளோ இந்த இயற்கையோ இந்த கர்மாவோ கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செய்ய போறதே கிடையாது. அது என்னைக்குமே உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கோத்து தான் விடும். பிரச்சனையை மேற்கொண்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சாந்திஷாவுக்கு கல்வி அறிவும் கம்மிங்கிறதுனாலையும் கடவுள் மேல அதீத நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் அதிகமா இருந்ததுனால அவனுங்க என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு ஆளா மாறி அவனுங்களுக்கு கடைசியில இரையாகிட்டாங்க.
கடவுளை உண்மையா நேசிக்கிற எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, கடல் கடந்தோ பல மைல் தூரம் டிராவல் பண்ணியோ போய் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. பட் அப்படி வேண்டுற இடங்கள்ல இந்த மாதிரியான ஆட்களும் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. அசாம் மாநிலத்துல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காததுனால இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பொதுமக்கள் எல்லாரும் கொஞ்சம் விழிப்புணர்வா ஆயிட்டாங்க. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.